அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். நிறைய நிகழ்ச்சிகள் பார்க்குறோம். ஆனால் எந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றதையே யாரோ ஒருத்தவங்க பார்த்துட்ருக்குறாங்க தெரியுங்களா? நீங்கள் ஒன்றா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கான விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய வாஷிங் மிஷின் பிராண்டு பேரை போட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த மாதிரியான வாஷிங் மிஷின் தயாரிக்கிறவங்க எல்லாம் அதில் விளம்பரத்தில் வந்துட்டுருப்பாங்க. பல்வேறு நிறுவனங்கள் தயாரிக்கிற அந்த துணி துவைக்கும் எந்திரம் அந்த விளம்பரம் வந்துட்டுருக்கோம். அது சம்மந்தமான தகவல்கள், அவங்களுடைய விலை, அவங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள் அப்படிங்கிற செய்தி இதெல்லாம் வந்துட்டுருக்கோம். அப்போ விஷயம் புரியுதுங்களா? நீங்கள் என்னென்னலாம் பார்க்குறீங்கன்றத யார் யாரோ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது, நம்ம ஒரு புக்கு படித்தோம்னா அது நமக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் முந்தி நம்ம ஒரு சினிமா பார்த்தா நமக்கு தான் தெரியும். ஆனால் இப்போ நாம் எதெல்லாம் என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றத யார் யாரோ கவனித்து அவர்கள் உங்கள் பார்வைகளை, உங்கள் ரசனைகளை, விருப்பங்களை எடை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அந்தரங்கமான தகவல்கள் அப்படின்னு இப்போ எதுவுமே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம பிள்ளைங்க, கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், அவங்க புகைப்படங்கள், அவங்களுடைய வீட்டு வைபவங்கள், வீட்டு விலாசம் இதெல்லாம் கூட போடுறாங்க. யார் வேணாலும் இதை எடுத்து தவறாக பயன்படுத்தலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் மனதிலே நினைவு வைத்து கொள்ளுங்கள். இருந்தால் கூட பாருங்கள், பெரும்பாலான பேர் எதை பார்க்குறாங்க தெரியுங்களா? எதிர்மறையான விஷயங்களை தான் விரும்பி பார்க்குறாங்களாம். இப்போ ஒருத்தர் வந்து இது கோடை காலம், வீட்டு வாசலில் அப்படி தண்ணீர் பந்தல்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி வச்சுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தார் அப்படின்னா அந்த செய்தியை யாரும் அவ்வளோவா பார்க்குறதில்ல, விரும்பி பார்க்குறதில்ல. ஆனால் அங்கே வச்சுருக்கிற பானை தண்ணியை ஒருத்தர் தூக்கிட்டு ஓட்டான்னு வைங்க, அது வைரலாக போகுமா. அங்கே பார் வராம்பார் அங்கே பார் இவன் தான் அந்த பானையை எடுக்க கிட்டக்க போகிறான், யாரா பார்க்குறாங்களான்னு பார்க்குறாம்பார், தூக்கிட்டாம்பார், ஓட்டாம்பார் அப்படின்னு இதை ஒரு ஆர்வத்தோடு எதிர்மறையான விஷயங்களை மனம் விரும்பி பார்க்கிறது. இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? எதிர்மறையானவற்றை, நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸும்பாங்களே, இது பேரில் மனசுக்கு ஈடுபாடு வர வர நமக்கு வருகிற விஷயங்களும் எதிர்மறையாக தான் இருக்கும். இந்த விளம்பரங்கள் எந்த மாதிரி, வாஷிங் மிஷின் விளம்பரம் பார்த்தா அது மாதிரியே வருது, அதே போலத்தான் நம்முடைய விருப்பமும் எதிர்மறையான விஷயங்களை நோக்கி போக போக வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்கும். ஏன்னா யுவர் வைப் அட்ராக்ட்ஸ் யுவர் ட்ரைப் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடர் உண்டு. நாம் எந்த மாதிரியான அதிர்வுகளோடு இருக்கிறோமோ, எந்த மாதிரியான மனோபாவத்தோடு இருக்கிறோமோ, அப்படிப்பட்ட மனிதர்கள், சூழல்கள், சம்பவங்கள் இதெல்லாம் நம்மை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அதனால தான் அப்படிப்பட்டவங்கள்லாம் ஒரு செட்டாக கேங்காக திரியிறாங்க அப்படிம்பாங்களே. அந்த மாதிரி கல்லூரியில் கூட திரைப்பட விருப்பம் உள்ள பசங்கள்லாம் ஒரு மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. படிக்கிற பசங்கன்னா அவன் ஒரு செட்டாக இருப்பான், ஸ்போர்ட்ஸ் செட்டுனா அவன் ஒரு தனி குரூப்பாக இருப்பான். அந்த வைப்பில் இருக்கிறவங்கெல்லாம் தானாக ஒன்றாக ஈர்க்கப்படுவார்கள். இது விரும்பி அமைவது அல்ல, நம் விருப்பத்தால் அமைவது. எப்படி? நாம விரும்பி அமைவதல்ல, நம் விருப்பத்தால் அமைவது. ஒரு ராஜா கிட்டக்க ஒரு பரம ஏழை உதவி கேட்கலாம், மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறேன் அப்படின்றதுக்காக உதவி கேட்கலான்னு போகிறான். ரொம்ப தூரம் நடந்து தான் போனோம், 3 ரொட்டி தான் வச்சுருக்கிறார். போகிறாரு, கடுமையான வெயில், ஒரு மரத்தடியில் உட்காடுறாரு. அப்போ எலும்பு தோலுமாக ஒரு நாய் ஒன்று வருது, பசியோடு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு. பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அது பசியோடு இருக்குதே. இவர் பிரித்து வச்சு சாப்பிட போகிறப்போ அது வந்துதா, என்னடா இந்த நேரத்தில் இது வருதே, பாவம் அதுவும் எங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு ரொட்டியை போட்டுடுறார். இவர் இன்னொரு ரொட்டியை சாப்பிட்றப்பவும் அதுவும் பசியில் அது வேக வேகமாக சாப்பிட்டுட்டு திரும்ப இவரையே ஏக்கத்தோடு பார்க்குது. 2வது ரொட்டி இவர் சாப்பிட போகிறப்போ மறுபடியும் இவரையே பார்க்குறப்போ பெரியவருக்கு மனசு கொள்ளலை. இந்த 2 ரொட்டி சாப்பிட்டு நமக்கு என்ன பசி ஆறவா போகுது, எப்படி இருந்தாலும் ராஜா கிட்டக்க உதவி செய்ய கேட்க போகிறோம், அப்போ ராஜா கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் கேட்டுக்கோ அப்படின்னு 2வது ரொட்டியும் போடுறார். இப்போ இவருக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று. அந்த நாய் பாருங்க, அதுவும் பசி, அவசரமாக அதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கு. இவர் சரி, ஒரு ரொட்டினால் மட்டும் என்ன பசி தீரவா போகுது, பார்த்துக்குவோம் அப்படின்னு தண்ணி கிண்ணி குடிச்சிக்குவோம், அதுக்கு யார் இனிமேல் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு 3வது ரொட்டியும் போட்டார்.
இப்போ 3 ரொட்டியும் சாப்பிட்டு நாய்க்கு பசி அடங்கிருச்சு, ஓடி போச்சு. இவருக்கா வேடிக்கையா, ஆண்டவா என்னடா இது, 3 ரொட்டி கையில் இருந்து கூட நம்மளால் அதை சாப்பிட முடியல, பாவம் ஏதோ ஒரு சின்ன ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டான் அப்படின்னு ஆத்தங்கரை ஓரமாக இருந்தார். 2 வாய் தண்ணியை மொண்டு குடிச்சிட்டு ராஜா கிட்டக்க போகிறார். அந்த அரசன் பேர் போஜராஜா அப்படின்னு பேர். போஜ மன்னன், போஜனத்துக்கு வழி செய்யாமையாக இருப்பான் அப்படின்னு அவங்ககிட்ட போகிறாரு. போய் ராஜா, இது மாதிரி மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறேன், நீங்கள் தான் உதவி செய்யணும், நீங்கள் உதவி செய்வீங்கன்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ராஜா சொன்னார், அதாவதுங்க எங்கிட்ட ஒரு வழக்கம் என்னென்னா, நான் இலவசமாக எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் இதுக்கு முந்தி ஏதாவது ஒரு நன்மை செஞ்சுருந்தால் சொல்லுங்கள், அதை போல் 2 மடங்காக நான் தரேன் அப்படிங்கிறார். இவர் சொன்னார், என்னங்க நானே பரம பட்டினியில் இருக்கிறேன், பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறேன், பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கிறேன், என்னால் உதவி செய்வீங்கன்னு தான் வந்தேன், நான் யாருக்குங்க என்ன உதவி செய்ய முடியும், நமக்கு அன்னாடம் காட்சிங்க அப்படிங்கிறார். இல்லை யோசித்து பாருங்கள், என்ன ஏதாவது உதவி செஞ்சுருக்கிறீங்களா? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடக்கூட இல்லை, இப்போ கூட பாருங்கள் வரும்போது 3 ரொட்டி இருந்தது, அதையும் ஒரு நாய்க்கு போட்டு வந்துட்டேங்க. எது நாய்க்கு போட்டிங்களா? ஆமாங்க, நான் சாப்பிடக்கூட இல்லைங்க, பாவம் அது பசியோடு நான் அதை கொடுத்துட்டேன். இது ராஜா சொன்னான், யாரங்கே 3 ரொட்டி எடுத்து வாருங்கள், அதை இந்த தராசு தட்டில் வையுங்கள், அதன் எடைக்கு தக்கவாறு 2 மடங்காக இவருக்கு பொன்னும் பொருளும் கொடுங்கள் அப்படின்னு அந்த ராஜா சொல்லியிருக்கிறான். 3 ரொட்டியை கொண்டு வந்து தராசு தட்டில் வைக்கிறாங்க, அதுக்கு இணையான தங்க நாணயங்களை வைக்கிறாங்க. அப்பவும் ரொட்டி தட்டு தாழ்ந்திருந்தது. இன்னும் கொஞ்சம் தங்க கட்டிகள் வைக்கிறார்கள், அப்பொழுதும் ரொட்டி தட்டு தாழ்ந்திருந்தது. ஏராளமான நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் வைக்கிறார்கள், அப்பொழுதும் ரொட்டி தட்டு தாழ்ந்திருந்தது. அரண்மனையில் இருக்கிற மொத்த செல்வத்தையும் வைத்த பிறகும் ரொட்டியின் தட்டு தாழ்ந்தே இருந்தது, கனம் அதிகமாக இருந்தது. என்ன செய்வது என்று இந்த மன்னனுக்கு தெரியவில்லை, தவித்து போனான். அப்பொழுது இந்த பசியோடு இருந்த ஒரு ஏழை ஒரு நாய்க்கு தன்னுடைய 3 ரொட்டியை கொடுத்தானே, அந்த தர்மத்திற்கு இணை வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அசரீரி ஒலித்ததாக ஒரு கதை சொல்லுவார்கள். தான் பசிச்சிருக்கிறப்போ கூட ஒரு எளிய ஜீவனுக்கு தன்னுடைய ரொட்டியை ஒருத்தன் கொடுத்தானே, அந்த குணம்தான் தர்ம தேவதையையே அவன் சார்பாக பேச வைத்தது அப்படின்னு அதனுடைய செய்தியாக சொல்லுவார்கள். நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கிறதோ, எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்றன. நேர்மறை மனோபாவம், நேரான செயல்கள், நேர்மையான சொற்கள், இதுதான் நம்முடைய வாழ்க்கையும் சிறந்ததாக ஆக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.